குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலி கொடியோடையும் பட்டு புடவையோடையும் வந்து நிக்கல. என் பேரு வேட்டேன் என்கிற சரவணன் இல்லடி. நீ எந்த போட்டியிலும் கலந்துக்க கூடாது. கலந்துக்கவும் நான் விட மாட்டேன். நேர் வழியில கடின உழைப்பால சம்பாதிக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் அது கேவலம் கிடையாது, உத்தமம் தானே. நீங்க தானே மாமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு இருக்கிற 7 நாள் டைம்ல 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா எனக்கு இதை விட்டா ஒரு வழி இல்லத்த. மீனாட்சி மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு இந்த உலகத்துக்கு காட்ட எனக்கு இது ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. என்னமோ பண்ணுங்க. வாடா. துளசி, என்னம்மா? யாருமா அது நம்ம வயல்ல கம்பம் ஊண்டிக்கிட்டு இருக்கிறது? எங்க? அங்க பாருமா. யாருமா அது? வாமா போய் பார்க்கலாம் வா. ஏங்க, எதுக்குங்க எங்க வயல கொடி ஊண்டிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஊண்ட சொன்னாங்க, ஊண்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். யாருங்க ஊண்ட சொன்னது? அதோ நிக்கிறாரு நிலத்து ஓனரு, அவர் தான் ஊண்ட சொன்னாரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க. நிலத்து ஓனரு அங்க நிக்கிறாரா? இவங்க என்ன சொல்றாங்க துளசி? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. தெரியலையேம்மா. வா. டேய், நம்ம வேலையை பாப்பண்டா. அங்கதான். நம்ம அபார்ட்மெண்ட்டோட எந்த ஜன்னலை திறந்தாலும் சுத்தி வயல்வெளியத்தான் இருக்கணும். அதான் நம்ம கிரீன் வியூ அபார்ட்மெண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. எப்படி? அற்புதமான ஐடியாங்கய்யா. அதான் நம்ம மேஜிக். ஏங்க, ஒரு நிமிஷங்க. யாருங்க நீங்க? எதுக்காக எங்க நிலத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய், யாரா அவங்க? ஐயா சொன்னேங்க ஐயா, அம்மாவும் பொண்ணும். அது இவங்க தான். ஓ, வணக்கம். என் பேரு ரியல் எஸ்டேட் கிங் பைரவமூர்த்தி. ஒண்ணு இல்லம்மா, இந்த இடத்துல 4 ஏக்கர்ல ஒரு பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது விஷயமா நிலம் வாங்குறது சம்பந்தமா நம்ம ஆளுங்க அடிக்கடி உங்களை வந்து பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு சாதகமா நீங்க எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. அது அப்படியே விட்டுட்டோம்னா ப்ராஜெக்ட் தள்ளி தள்ளி போகுது இல்ல. அதான் இன்னையிலிருந்து மலன்னு வேலையை ஆரம்பிக்கலான்னு நானே வந்துட்டேன். வேலையை ஆரம்பிக்க போறீங்களா? நாங்க எங்க நிலத்தை விற்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டோம். ஓ சமூகத்தை யாருக்குன்னு கேட்டா, உனக்கு கொடுத்த டைம் லிமிட் முடிஞ்சு போச்சுமா. இனி பேச்சுக்கே இடம் இல்ல. ஐயா, எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த காணி நிலம் மட்டும்தான். ஊர் உலகத்துல எத்தனையோ பேரு நிலத்தை விற்க தயாரா இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு எங்களை ஏங்க தொந்தரவு பண்றீங்க? வாஸ்தவம் தான். ஆனா என்னமா பண்றது? அவசரப்பட்டு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கிரீன் வியூ அபார்ட்மெண்ட்ஸ் பேரை வச்சுட்டேனே. அது பேருக்கு தகுந்த மாதிரி என்னோட அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்னா அது சுத்தி வயல்வெளி இருக்கிற ஓ நிலத்துல தான் இருந்தாகணும். வேணும்னு ஒண்ணு பண்றேன். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 5 லட்சம் தரேன். வாங்கிட்டு ஒதுங்கிக்குங்க. என்னங்க, விட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? மரியாதையா சொல்றேன், இடத்த காலி பண்ணுங்க. இல்லனா நான் போலீஸ் கோர்ட்னு போவேன். போலீஸ்? போலீஸ் ஆண்டா. கோர்ட்டுக்கு போற மூஞ்சிகளை பாரு. ஆம்பள துணை இல்லாத வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி நிலத்திலே கால வச்சிருக்கேன். இதே இடத்துல உங்க 2 பேத்தையும் கொன்னு புதைச்சிட்டு போனாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிடுங்க. முடியாதுங்க.
தப்பு. விவசாயம் பண்ணுற நிலத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு நினச்சது முதல் தப்பு. அதுக்கு அநியாயமாக இந்த நிலத்தை அபகரிக்க நினச்சது அடுத்த தப்பு. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு மேலே கை வைக்க போனது அதை விட பெரிய தப்பு. ஹை, யாரா நீ? இந்த வீட்டோட ஆம்பளடா. இவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன்டா. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு தூக்குங்களா இவனை. இந்த வீட்டோட ஆம்பளடா. இவங்க கொன்னா நான் கேட்பேன்டா. ரொம்ப நன்றிங்க. வேட்டையா, விடிஞ்சா போட்டி ஆரம்பிக்க போகுது. நாளையில இருந்து 5 நாளைக்கு தூங்க முடியாது வேட்டையா. சீக்கிரமே போய் தூங்கலாம்ல. என்னன்னே தெரிலண்ணே, கொஞ்சம் கூட தூக்கம் வர மாதிரி தெரியல. லட்சியம் ஜெயிக்கும் வரை கண்ணிலே உறக்கம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. அது புரியுதியா? ஆனா நீ தூங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தூங்க முடியாதுயா. தூங்கவும் கூடாது, அதை மறந்துடாத. சவால்ல தோத்துட்டேன்னா என் பேரை கூட சொல்லக்கூடாது, என் முகத்தை கூட நீ பார்க்க கூடாது, என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க நினைக்க கூடாது, என் நிழல கூட நெருங்க கூடாது. முக்கியமா உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது. யோ, என்னையா யோசனை? இல்லைண்ணே, ஒருவேளை நான் தோத்துட்டா இனிமே மீனாட்சி என் வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடும்ல. யோ, என்னையா பேசுற நீ? ஓ நல்ல மனசுக்கு நீ தான் ஏன் ஜெயிப்ப? சீரியஸா சொல்ற வேட்டையா, மீனாட்சியை நீ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணுன்றது விதி. அந்த விதிப்படி தான் எல்லாமே நடக்குது. மீனாட்சி நீயும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுன்றதான் விதி. அத நான் நம்புறேன். என் நம்பிக்கை கரெக்ட்னா நீ கண்டிப்பா ஜெயிப்பியா? சரி வாயா போலாம், நேரமா இதுல வா. ஏய், இந்த நேரத்துல மைனா வருது. குருணி, ஏட்டி என்ன இந்த நேரத்துல அதுவும் தனியா வந்திருக்க? நீ எப்படியும் பிராக்டிஸ் முடிச்சுட்டு இங்கே தான் இருப்பேன்னு தெரியும், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நல்லபடியா பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கியா? என்ன மைனா, இது என்ன கிரிக்கெட்டா இல்லை ஃபுட்பாலா? 6 கோலெல்லாம் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? சைக்கிள் தானே, ஓட்டிடுவேன். எதையும் ஈஸியெல்லாம் எடுத்துக்காதடா. இப்போ இதான் உன் வாழ்க்கையே தெரியும்ல. ம், சரி கை நீட்டு. எதுக்கு? நீட்டுடா. ம், ம், கையை ஏய். திட்டு. என்னடி இது? ஆத்தா மாரியாத்தா, நீ தாத்தா வேட்டையை காப்பாத்தணும். என்னடி இது கயிறெல்லாம்? இதுவா, நீ ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம ஊர் மாரியம்மனுக்கு விரதம் இருந்து பொங்கல்லாம் வச்சேன்.
ஐயர் அம்மன் பாதத்துல வச்சு இந்த கயிறை கொடுத்தாரு, அதே கொண்டு வந்தேன். இது உனக்கு முழு துணையா இருக்கும் வேட்டையா. என்னடா அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நானும் மீனாட்சி கட்சி தான், ஆனா ஓட்டு உனக்கு தாண்டி. தேங்க்யூ மைனா. எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது மட்டும் தான் நினைக்கிறியா? இன்னும் இருக்குடி. இன்னும் என்ன? இந்தா. இது என்னது? ஓபன் பண்ணி பாரு. உன் வெற்றி பயணத்திற்கான பரிசா இந்த பாதுகை. எடியா ஏ மைனா, என்ன பரிசு மலையா பொழியிற? வேட்டையை ஜெயிக்கணும்ல, அதானே. சூப்பர் பிளா. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ மைனா. பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. காசுக்கு என்ன பண்ண? என்னமா பண்ண? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? விடு. என்ன பண்ணன்னு சொல்லு. பருத்திப்பால் வித்த காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன், இப்ப செருப்ப மாத்திட்டேன். என்னடா? ஏன்டி என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. போட்டியில ஜெயிச்சு நீ மீனாட்சியோட சந்தோஷமா வாழணும், அதான் எனக்கு செய்யக்கூடிய கைமாறு. இது வேட்டையே மைனா டக்ளஸ் கூட்டணியோட சபதம்யா. சபதம்னே? நான் உன் ஃப்ரெண்டுடா, இது நம்ம கூட்டணியோட சபதம்டா. என்ன நான் சொல்றது, அதை நிறைவேற்றுறது உன் கையில தான்டா இருக்கு. கண்டிப்பா மைனா. அன்பார்ந்த கல்லடைக்குறிச்சி பொதுமக்களே, நீங்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேட்டையன் சைக்கிள் ஓட்டும் சாகச பயணம் இன்னும் சற்று நேரத்தில் இனிதே துவங்க உள்ளது. இவ்வளோ போஸ்டர் அடிச்சு இவ்வளோ பேனர் வச்சு ஒருத்தனையும் காணா, எங்க போய் தொலைஞ்சாங்க? இரு வர வைப்பான். மேடையெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க, ஆனா ஊர் மக்கள் தான் காணோம். ஹலோ 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 1 2 3 செக் 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 செக். ஹலோ ஹலோ 1 2 3. ஏய் மலையா, மைக் செட்டை ஒழுங்கா சரி பண்ணியா? ஹலோ 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 1 2 3. ஓகே. அன்பார்ந்த கல்லடைக்குறிச்சி பொதுமக்களே, நீங்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேட்டையன் சைக்கிள் ஓட்டும் சாகச பயணம் இன்னும் சற்று நேரத்தில் இனிதே துவங்க உள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன், வேட்டையனின் சைக்கிள் ஓட்டும் சாகச போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யோ மலையா, அந்த சாமி பாட்டை போட்டுடியா? ஏங்க நீங்க தானா இது? ஆமா நான் தான். ஏன் கேக்குற? இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்ல, அப்புறம் எதுக்கு காலையிலேயே பக்தி திருவிழா? ஐயோ வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு வச்சிருக்கீங்க, ஒரே புகையா இருக்கு, கண்ணு கூட தெரியல.
மருமகன் இன்னைக்கு போட்டிக்கு போறாருல, அதுக்காகத்தான். ஓ, என்னதான் அவர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் போட்டிக்கு போற மருமகன் வெற்றியோட திருமணம்ல, அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பூஜை. ரொம்பதான் மருமக மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஏன் உனக்கு பாசம் இல்லையா? யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்கிற புத்து கோயிலுக்கு போய் பால் ஊத்திட்டு வந்திய, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் அது என்ன அது இதுன்னு இழுக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம மருமகன் ஜெயிக்கணும்னு சாமி கும்பிடுறோம். இத வெளியில சொல்ல என்ன தயக்கம்? ஆமா, மருமகன் எங்க? மாமா மாமா, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை சேர்ந்து நில்லுங்க. அப்பா முதல்ல சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. மாமா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. என் மாதாவும் பிதாவும் இப்ப என் கூட இல்ல. அந்த இடத்துல இப்ப நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க. கடவுளுக்கு முன்னாடி நான் உங்களை தான் கும்பிடுவேன். நீங்க தானே ஆசீர்வாதம் பண்ணணும். அதான் நியாயமும் கூட. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அத்தை சேர்ந்து நில்லுங்க. ஆமா, இன்னைக்கு வெற்றி உனக்கு தாயா. எந்திரியா. அத்தை நீங்க எதுவும் சொல்லல. நல்லா இருப்பா, எந்திரி. தேங்க்யூ அத்தை. நல்லா இருப்பா. இப்ப சாமியை கும்பிடுறேன். இரியா, பொறு, என்ன அவசரம்? ஏன், என்ன விஷயம் மாமா? மீனாட்சி எங்க இருக்கா? அவ மேல ரூம்ல இருக்கா. போட்டிக்கு நீங்க கிளம்பிட்டீங்க, எல்லாரும் இங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவ இன்னும் மேல என்ன பண்றா? மீனாட்சி, மீனாட்சி. ஏய் மீனாட்சி, சீக்கிரம் கீழே வா. இந்த மீனாட்சி, உன் கையால தீப ஆராதனையை காட்டி மருமனுக்கு வெற்றி திலகத்தை வச்சு விடு. வச்சு விடுமா. போட்டிக்கு நீங்க கிளம்பிட்டீங்க, எல்லாரும் இங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவ இன்னும் மேல என்ன பண்றா? மீனாட்சி, மீனாட்சி. ஏய் மீனாட்சி, சீக்கிரம் கீழே வா. தம்பி, என்ன சொன்னீங்க அத்தை? தம்பின்னு சொன்னேன். என் மகனை மீட்டு எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. உன் மாமாக்கு இருந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் சொல்லு. இப்ப எதுக்கு சென்டிமெண்டெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு? இல்ல வேட்டையா, என் கூட பிறந்த தம்பியை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ என் கூட பிறந்த தம்பியா ஒன்னதான் நான் நினைக்கிறேன். அப்ப நான் இனிமே உங்களை அக்கான்னு கூப்பிடட்டா? அது சரி, அவ உனக்கு அக்கானா நான் உனக்கு மச்சானா? ஒழுங்கா மாமா அத்தைன்னு கூப்பிடு. சரி மாமா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா மீனாட்சி, மருமகன் இன்னைக்கு போட்டிக்கு கிளம்புறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்ப வேண்டாமா? ஆமா, பெரிய கார்கில் போருக்கு கிளம்பிட்டாரு, இவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க. 1.5 அண்ணா சைக்கிள் போட்டிக்கு இவ்ளோ பில்டப். என்னடா 2 பேரும் சாமி கும்பிடுங்க. கும்பிட்டுக்கோ மீனாட்சி. ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணும். தோக்கணும், தோக்கணும், தோக்கணும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். தோக்கணும், தோக்கணும், தோக்கணும். இந்த மீனாட்சி, உன் கையால தீப ஆராதனையை காட்டி மருமனுக்கு வெற்றி திலகத்தை வச்சு விடு. வச்சு விடுமா.
ஒரு தீபம் கூட நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்குது. மீனாட்சி, வெற்றி திலகத்தை வச்சு விடுறா. ம். நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட. தேங்க்யூடா. ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ற? தேங்க்ஸா? நீ ஜெயிச்சிட்டு வாடான்னு சொன்னா கூட நான் சர்வ சாதாரணமாக போயிடுவேன். ம். ஆனால் நீ தோத்துருவன்னு சொல்ல தான் எனக்கு ஜெயிச்சு காட்டணுன்ற வெறியே ஏறுது. என்ன ஏறினாலும் சரி, நீ தோக்க போறது கன்ஃபார்ம். தேங்க்யூ மீனாட்சி. எப்படி கண்ணாலேயே வாழ்த்து சொல்றா பாத்தியா? பலே பலே. புறப்படலாமா மருமகனே? கண்டிப்பா மாமா. அப்புறம் மாமா சொல்லுங்க மருமகனே. இப்போ புறப்படுறேன். 5 நாளைக்கு அப்புறம் தாலிக்கொடியோட வரேங்க மாமா. ஆல் தி பெஸ்ட் மருமகனே. தேங்க்யூ மாமா. அத்தை வரட்டுங்களா? போயிட்டு வெற்றியோட வா தம்பி. கண்டிப்பா அத்தை. தம்பியா? இதே பருந்து. ஓய் பொண்டாட்டி, வரட்டுமா? டாடா. வேட்டையா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அத்தை.